என்னது இட்லி? எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா, நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா சரவணா டிகோட்ஸ் அவங்க சேனல் தான் பார்க்க போறோம். ஓஜா போர்டோட அடுத்த பார்ட் 2 தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? இது டீனா மற்றும் கெரனுடைய பார்ட் 2 வீடியோ. பார்ட் 1 வீடியோவை நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோவை பாருங்க. அப்பதான் என்ன நடந்துச்சு அப்படிங்கறத உங்களால முழுசா புரிஞ்சுக்க முடியும். இப்ப தன்னுடைய அம்மா கிட்ட பேசணும் அப்படிங்கிறதுக்காக ஓஜா போர்டை யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா பல மர்மமான விஷயங்கள் அவங்க வீட்டுல நடக்க ஆரம்பிச்சது. அப்படிதான் ஒரு நாள் டீனா மற்றும் கெரன் தனியா இருக்கிற அந்த நேரத்துல அதே மாதிரியான அந்த நாக் பண்ற சவுண்ட் அவங்களுக்கு அந்த பேஸ்மெண்ட்ல இருந்து மறுபடியுமே கேட்க ஆரம்பிக்குது. சோ இந்த முறை என்ன ஆனாலுமே பரவாயில்லை அப்படின்னு கையில ஒரு டார்ச் லைட் எடுத்துக்கிட்டு டீனா மற்றும் கெரன் அந்த பேஸ்மெண்ட்டுக்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. இந்த சவுண்ட் எங்கிருந்து வருது அப்படின்னு சல்லடை போட்ட மாதிரி தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அங்க அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு காட்சியை தான் அந்த பேஸ்மெண்ட்ல பார்த்தாங்க. எஸ், அது அந்த பேஸ்மெண்ட்டுடைய சுவர்ல ரத்தத்தால ஐ மீன் யுவர் ரூம் கம் அண்ட் ஃபைண்ட் மீ அப்படின்னு எழுதி இருந்திருக்கு. இத பார்த்து அதிர்ச்சியில ஒரு செகண்ட் அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறாங்க. ஆனா சில வினாடிகள்ல அந்த அதிர்ச்சியிலிருந்து மீண்ட அவங்க ரெண்டு பேருமே உயிர் பயத்துல இப்ப அந்த இடத்தை விட்டு அலறி அடிச்சுக்கிட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. சோ அந்த ஃபேமிலிக்கு அங்க என்னதான் நடந்துட்டு இருக்கு? அம்மாவை இழந்த ரெண்டு பொண்ணுங்க ஓஜா போர்ட் மூலமா பேசணும் அப்படின்னு ட்ரை பண்ணதால வேற ஏதோ ஒண்ணு அங்க வந்துருச்சா, இல்ல இறந்து போன அவங்க அம்மாவுடைய ஆவிதான் இப்படி பண்ணுதா? ஒருவேளை இதுக்கும் அந்த பெண்களுடைய அப்பாவிற்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இல்ல அப்படின்னா அந்த பெண்களுடைய அப்பா பிராங்க் நினைச்ச மாதிரி இது எல்லாமே அந்த பெண்களுடைய கற்பனையா? இந்த மாதிரி பல கேள்விகள் உங்களுடைய மைண்ட்ல இருக்கும். பட் இது எல்லாத்துக்குமே காரணம் என்ன அப்படிங்கிறது தெரிய வரும் பொழுது எதனால ட்ரூத் இஸ் ஆல்வேஸ் ஸ்ட்ரேஞ்சர் தென் ஃபிக்ஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வரும். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டிகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இப்ப அப்படி பயந்து ஓடி வந்த டீனா மற்றும் கெரன் நேரா அவங்களுடைய நெய்பருடைய வீட்டுக்கு வந்து அவங்க கிட்ட ஹெல்ப் கேட்கறாங்க. சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுமே உடனடியா பிராங்குக்கு கால் பண்ணி வீட்டுக்கு வர சொல்றாங்க. கொஞ்ச நேரத்திலேயே பிராங்கும் தன்னுடைய வீட்டுக்கு வராரு. அவருடைய பொண்ணுங்க சொல்ற மாதிரி அங்க ஏதாவது இருக்குதா அப்படின்னு செக் பண்றதுக்காக தனியா அந்த பேஸ்மெண்ட் குள்ள போறாரு. அப்படி போனப்பதான் அவருக்குமே அந்த ஒரு அதிர்ச்சி அங்க காத்துட்டு இருந்துச்சு. அந்த ரூம்குள்ள போன பிராங்க் அங்க சுவர்ல ரத்தத்தால எழுதியிருந்த அந்த வார்த்தைகளை பார்த்து ஒரு நிமிஷம் ஆடி போறாரு. பிராங்குக்கு அந்த வீட்டுல நடக்கிற பிரச்சனைகளை பத்தி மெல்ல மெல்லமா புரிய ஆரம்பிக்குது. அண்ட் ஆல்சோ இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் அவருதான் அப்படின்னு பிராங்க் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. என்ன ப்ரோ சொல்றீங்க? அப்ப இந்த சவுண்ட் மேக் பண்றது இப்படி எழுதி வச்சிருக்கிறது எல்லாமே பிராங்குடைய வேலையா? இவரு தான் இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருந்தாரா அப்படிங்கறதா இப்ப உங்களுடைய மைண்ட் வாய்ஸா இருந்துச்சு அப்படின்னா நான் சொல்றது அந்த மாதிரி கிடையாது. டீனா மற்றும் கெரன் பிராங்க் கிட்ட சொல்றது எல்லாமே அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ படி அவங்களே ஹாலுசினேட் பண்ணிக்கிற கற்பனை கதைகள் தான் இல்லையா? அப்படி பாக்குறப்ப இந்த ஹாலுசினேஷன் அவங்களுக்கு வர்றதுக்கே தான் தான் காரணம் அப்படின்னு தன்னைத்தானே பிராங்க் பிளேம் பண்ணிக்கிறாரு. அதாவது பிராங்க் மட்டும் தன்னுடைய மனைவி இறந்து போன அந்த சமயத்துல தன்னுடைய மகள்கள் கூட ப்ராப்பரா கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தாரு அப்படின்னா இப்படி ஒரு ப்ராப்ளமே அவங்களுக்கு வந்திருக்காது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆல்சோ தன்னுடைய அட்டென்ஷனை அவங்கள நோக்கி திருப்புறதுக்காக தான் அவருடைய பொண்ணுங்களே இந்த மாதிரி எல்லாம் சுவர்ல எழுதி வச்சிருக்காங்க அப்படின்னு அவர் திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவரு இப்படி யோசிக்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணமும் இருக்கு. பிகாஸ் அந்த சுவர்ல எழுதி இருந்தது சிவப்பு கலர்ல ரத்தம் மாதிரி இருந்தாலுமே அது ரத்தம் கிடையாது, அது வெறும் பெயிண்ட் தான் அப்படிங்கறத பிராங்க் பார்த்த உடனே கண்டுபிடிக்கிறாரு. சோ இது எல்லாத்தையுமே வச்சுதான் பிராங்க் இந்த மாதிரியான ஒரு முடிவுக்கு வராரு. அதனாலதான் தான் பண்ண தவற தானே சரி பண்ற விதமா தன்னுடைய இரண்டு பொண்ணுகளையும் ஒரு கவுன்சிலிங் சென்டர்ல சேர்த்து விடுறாரு. அங்க அவங்களுக்கு பெஸ்ட் சைக்காட்ரிஸ்ட் மூலமா முறையான ட்ரீட்மெண்ட் வழங்கப்படுது. அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு பலன் தர விதமா இப்ப அந்த ரெண்டு பொண்ணுகளும் தங்களுக்குள்ள இருந்த அந்த பயத்தை மறந்து பழைய நிலைமைக்கு திரும்ப ஆரம்பிக்கிறாங்க. பிராங்குமே இப்ப தன்னுடைய பொண்ணுங்க கூட ரொம்ப நேரம் டைமும் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 3 வார ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம்
அப்புறமா அவங்க எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமா அவங்களுடைய வீட்டுக்கு திரும்புறாங்க. அதே போல இப்ப அந்த பொண்ணுகளுக்கும் ஆரம்பத்துல கேட்ட மாதிரி எந்த ஒரு சவுண்டுமே கேட்கல. சோ அவங்க அப்பா சொன்ன மாதிரியே அங்க நடந்த எல்லாமே தங்களுடைய ஹாலுசினேஷன் மட்டும்தான் அப்படின்னு டீனா மற்றும் கேரன் புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த ஒரு விஷயத்தை மட்டும் அவங்க ஏத்துக்க தயாரா இல்ல. எஸ், சவுண்ட்ஸ் வேணா ஹாலுசினேஷனா இருக்கலாம், பட் அந்த பேஸ்மெண்ட் சுவர்ல அந்த வார்னிங் நோட்டை எழுதுனது யாரு அப்படிங்கிற அந்த ஒரு கேள்விதான் ஒரு மிகப்பெரிய குழப்பமா அப்பவும் நீடிக்க ஆரம்பிக்குது. பட் ரொம்ப நாள் இழுத்தடிக்காம அந்த ஒரு கேள்விக்கு அவங்க பதில் தெரிஞ்சுக்க போற அந்த ஒரு குறிப்பிட்ட நாளும் வருது. அது டிசம்பர் 8 வருடம் 1986. பிராங்க் தன்னுடைய மகள்களை கூட்டிட்டு அதே ஊர்ல நடக்கிற ஒரு கார்னிவல் எக்ஸ்போக்கு போறாரு. அங்க இருக்கிற ஃபன் ரைட்ஸ் எல்லாத்துக்குமே அவங்கள கூட்டிட்டு போன பிராங்க் அவங்க கேட்கறது எல்லாமே வாங்கி கொடுத்து தன்னுடைய 2 பொண்ணுகளையும் ரொம்பவே சந்தோஷமா பாத்துக்கிறாரு. அப்படி அந்த நாளை ரொம்பவே ஜாலியா ஸ்பெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா லேட் நைட்ல தான் திரும்ப அவங்க எல்லாருமே வீட்டுக்கு வராங்க. ஆனா அங்கதான் அவங்க 3 பேருமே எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி ஒண்ணு அவங்களுக்காகவே காத்துட்டு இருந்துச்சு. இவ்வளவு நாளா அந்த பொண்ணுங்க சொல்லிட்டு இருந்த மாதிரியே அந்த வீட்டுல இருக்கிற பொருட்கள் எல்லாமே நகர்ந்து வேற வேற இடத்துல இருக்கிறதையும் அண்ட் சில பொருட்கள் களைந்து போடப்பட்ட நிலைமையில் இருக்கிறதையும் தான் அவங்க 3 பேருமே இப்ப பாக்குறாங்க. சோ இத பார்த்ததுமே இப்ப டீனா மற்றும் கரண் எங்க அந்த பேட் ஸ்பிரிட் திரும்பவும் அவங்களுடைய வீட்டுக்கு வந்துருச்சோ அப்படின்னு நினைச்சு ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா பிராங்க் எப்பயும் போல இந்த முறையும் ரொம்பவே தெளிவா யோசிச்சு இத அந்த வீட்டுக்கு திருட வந்த யாரோ தான் செஞ்சிருக்கணும் அப்படின்னு அவங்க கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இப்ப கூட யாராவது உள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கலாம் அப்படின்னு யோசிச்ச பிராங்க் அவங்களுடைய வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு ரூமா போய் தேட ஆரம்பிக்கிறாரு. அண்ட் அவரு பின்னாடியே இந்த பொண்ணுகளும் போக ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் டீனாவுடைய ரூம்ல மாட்டப்பட்டிருந்த அவங்களுடைய ஃபேமிலி போட்டோல முன்ன மாதிரியே ரத்தத்தால ஐ எம் கோயிங் டு கில் யூ ஆல் அப்படின்னு எழுதி இருக்கிறத பார்த்து அவங்க 3 பேருமே பேச்சு மூச்சு இல்லாம ஆகுறாங்க. அதே நேரம் இப்ப அந்த ரூமுக்கு பக்கத்தில் இருக்கிற இன்னொரு ரூம்ல இருந்து ஏதோ ஒரு சத்தம் அவங்களுக்கு கேட்கவும் உடனடியா அந்த ரூமுக்கு போன பிராங்க் அங்க யாராவது இருக்காங்களா அப்படின்னு தேட ஆரம்பிக்கிறாரு. அது மட்டும் இல்ல அவங்க வெளியே போறதுக்கு முன்னாடி ஆஃப் பண்ணிட்டு போன லைட்ஸ் இப்ப ஆன் ஆகி ஃபிளிக்கர் ஆயிட்டு இருக்கிறத அவரு பாக்குறாரு. அந்த ரூம்ல இருக்கிற கப்போர்டுடைய டோர் ஓபன் ஆகி காத்துல அது முன்ன பின்ன ஆடிட்டு இருக்கிறதையும் பாக்குறாரு. சோ இப்ப அந்த டோரை க்ளோஸ் பண்றதுக்காக அந்த கப்போர்டுடைய பக்கத்துல நெருங்க ஆரம்பிக்கிறாரு. அப்ப மெல்லமா அந்த கப்போர்டுடைய டோர் தானாகவே திறக்க ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்ல அதுக்குள்ள ஏதோ ஒண்ணு அசையிற மாதிரியான ஒரு உணர்வு அவருக்கு ஏற்படவும் அப்போ அதுக்குள்ள இருந்து இறந்து போன அவருடைய மனைவி அப்படியே உயிரோட இறங்கி வர்றதை பார்த்து நடுங்கி போறாரு. மனைவியுடைய முகத்துல ஏதோ ஒரு மாற்றமான மாதிரி தெரியுது. இப்ப நல்லா உத்து பார்க்கும் பொழுதுதான் அது அவருடைய மனைவியுடைய ட்ரெஸ் அணிஞ்சிருந்த ஒரு ஆணுடைய உருவம் அப்படிங்கிறது அவருக்கு புரிய ஆரம்பிக்குது. இத அந்த ரூமுக்கு வெளியே நின்றுட்டு இருந்த அந்த 2 பொண்ணுகளும் பாக்குறாங்க. அப்படி இத பார்த்ததுமே அந்த 2 பொண்ணுகளும் பயத்துல ரொம்பவே சத்தமா கத்த ஆரம்பிக்கிறாங்க. அதே போல அந்த உருவம் நேரா டீனா மற்றும் கரணை நோக்கி நெருங்கி வரவும் பயந்து போனவங்க உடனடியா பக்கத்துல இருக்கிற இன்னொரு ரூம்குள்ள ஓட ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுடைய அப்பா பிராங்குமே பின்னாடியே ஓடி போய் அந்த டோரை உள்ள இருந்து லாக் பண்ணிக்கிறாங்க. இப்ப உடனடியா அந்த இடத்துல ஒருவித அமைதி நிலவ ஆரம்பிக்குது. பட் திடீர்னு வெளியிருந்து அந்த கதவை ஓங்கி இடிக்கிற மாதிரியான ஒரு சத்தம் அவங்களுக்கு கேட்க ஆரம்பிக்குது. அதை கேட்டதுமே அவங்க எல்லாருமே பயத்துடைய உச்சத்துக்கே போக ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அம்மா ட்ரெஸ் கிட்ட ஏதோ ஒரு ஆம்பளை என்ன பண்றது அப்படின்னு தெரியாத டீனா தனக்கு என்ன ஆனாலுமே பரவாயில்லை அப்படின்னு அந்த ரூம்ல இருக்கிற விண்டோ வழியா வெளியே கீழே குதிக்கிறாங்க. இதுல டீனாவிற்கு அடிபட ஆரம்பிக்குது. முகம் எல்லாமே ரத்தம் வடிய உயிரை கையில புடிச்சுக்கிட்டு அவங்களுடைய நெய்பருடைய வீட்டுக்கு ஓட ஆரம்பிக்கிறாங்க. டீனாவை பார்த்த உடனே நிலைமைய புரிஞ்சுக்கிட்ட அந்த நெய்பர் உடனடியா இந்த விஷயத்தை போலீஸ்க்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்றாங்க. அதுல இருந்து கொஞ்ச நேரத்திலேயே அங்க வந்த போலீஸ் ஆபீசர்ஸ் உடனடியா அவங்களுடைய வீட்டுக்குள்ள போய் அங்கிருந்த பிராங்க் மற்றும் கேரனை ரெஸ்கியூ பண்றாங்க. சோ இப்ப டீனாக்கு அங்க ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருந்த அந்த நேரத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னு போலீஸ் ஆபீசர்ஸ் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் பிராங்க் தான் பார்த்த அந்த உருவத்தை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதே நேரத்துல டீனா மற்றும் கேரனை விசாரிக்கிறப்ப ஆரம்பத்துல இருந்து நடந்த எல்லா விஷயங்களையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சோ இப்ப இந்த ஸ்டேட்மெண்ட்டை கேட்கறதுக்கே போலீஸ்க்கு கொஞ்சம் வியர்டா இருந்தாலும் இத கேட்ட உடனே அந்த வீடு முழுவதுமா போய் சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கடைசியா அந்த பேஸ்மெண்ட் ரூமை சர்ச் பண்றதுக்காக அதுக்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க.
அப்பதான் அந்த ரூமுடைய எண்டில் இருக்கிற ஒரு பில்லருக்கு பின்னாடி சின்னதா ஒரு சந்து மாதிரியான இடம் இருக்கிறத கவனிக்கிறாங்க. அது ரொம்பவே குறுகலான ஒரு இடமா இருக்கிறதுனால போலீஸ் ஆபீசர்ஸ் வெளியிருந்து அந்த சந்துக்குள்ள பிளாஷ் லைட் அடிச்சு பாக்குறாங்க. அப்பதான் பிராங்க், டீனா, கெரன் சொன்ன மாதிரியே அங்க ஒரு உருவம் நின்னுட்டு இருக்கிறத பார்த்து அதிர்ந்து போறாங்க. அடுத்த சில நிமிடங்கள்லயே அவங்க சொன்னது எல்லாமே உண்மை அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகுது. ஆனா என்ன, அதுல ஒரு சின்ன சேஞ்ச். அந்த உண்மை தெரிய வந்தப்ப பிராங்க், டீனா, கெரன் இவங்க எல்லாருமே அதிர்ச்சியுடைய உச்சத்துக்கே போக ஆரம்பிச்சாங்க. அமெரிக்காவில் இருக்கிற டவுன்சன் சிட்டில மே 15, 1970 அன்னைக்கு பிறகுறான் டேனியல் லெப்லாண்ட். நம்ம சேனல்ல பாக்குற 90% ஆஃப் த கேசஸ்ல இருக்கிற மாதிரி தான் இந்த கேஸ்லயுமே டேனியலுடைய சைல்ட்ஹுட் அவனுக்கு சரிவர அமையல. சின்ன வயசுல இருந்தே அவனுடைய அப்பா அம்மா சண்டை போறதே பார்த்து வளர்ந்த டேனியல் அவனுடைய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் கூடவுமே சரியா பேசி பழகாம ஒரு தனிமையை விரும்புற பையனாதான் வளர ஆரம்பிக்கிறான். டேனியலுடைய இந்த ஒரு குணத்தினாலேயே கூட படிக்கிற பசங்க எல்லாருமே சேர்ந்து டேனியலை அடிக்கிறது, அவனை ரொம்பவே அளவுக்கு அதிகமா புள்ளி பண்றது மாதிரியான செயல்களில் ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. சோ இந்த கஷ்டத்தை பத்தி தன்னுடைய அப்பா அம்மா கிட்ட சொல்லி எப்படியாவது இதை சால்வ் பண்ணிடலாம் அப்படின்னு நம்பி அவன் வீட்டுக்கு வர்ற அந்த நேரத்துல அங்க அவனுக்காகவே புதுசா ஒரு ப்ராப்ளம் காத்துட்டு இருந்துச்சு. அதுதான் அவனுடைய பேரண்ட்ஸ் டிவோர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கிறாங்க. சோ இதனால அவன் அம்மா கூட கொஞ்ச நாள், அப்பா கூட கொஞ்ச நாள் அப்படின்னு ஒரு நிரந்தரம் இல்லாத வாழ்க்கைய வாழ ஆரம்பிக்கிறான். அப்படி அவன் தன்னுடைய அப்பா கூட தங்கி இருந்த அந்த டைம்ல தான் டேனியலுடைய அப்பாவே அவனை செக்ஸுவலா அபியூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இது அவனுடைய வாழ்க்கையில ஒரு மறக்க முடியாத மிகப்பெரிய ஒரு ரணத்தை அவனுடைய மனசுல உண்டாக்குது. சோ இப்படியே நாட்கள் மெல்ல மெல்லமா கடக்க எதர்ச்சியா ஒரு நாள் தன்னுடைய ஸ்கூல்ல வச்சு டீனாவை மீட் பண்றான். முதல் முறையா காய்ந்து போன ஒரு பூ மாதிரி இருந்த அவனுடைய வாழ்க்கையிலையும் ஒரு பட்டாம்பூச்சி வந்து தேன் பருகிறதுக்காக உட்காருது. டேனியலுக்கு அவனுடைய முதல் காதல் மலர ஆரம்பிக்குது. சோ எப்படியோ டீனாவுடைய லேண்ட்லைன் நம்பரை கண்டுபிடிச்சு டீனா கூட போன்ல பேச ஆரம்பிக்கிறான். ஃபைனலா ஒரு நாள் அவங்க ரெண்டு பேருமே டேட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அப்போ சின்ன வயசுல இருந்தே பாசமா இருக்கிறது அப்படின்னா என்னன்னு கூட தெரியாத டேனியல் டீனா கிட்ட அன்னியன் படத்துல வர்ற ரூல்ஸ் ராமானுஜம் மாதிரி பேச ஆரம்பிக்கிறான். அதே நேரத்துல பேச்சு வாக்குல டீனா அவங்க அம்மாவுடைய இறப்பை பத்தி சொல்லவும் திரும்ப திரும்ப அதை பத்தின கேள்விகளையே அவங்க கிட்ட கேட்க ஆரம்பிச்சிருக்கான். சோ இது எல்லாமே டீனாவிற்கு அவன் மேல ஒரு வித வெறுப்பை உண்டாக்குது. இதனால அவங்க கொஞ்ச நேரத்திலேயே டேனியல் மேல கோச்சுக்கிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. சோ டீனாவுடைய இந்த செயல் அவனுக்கு ரொம்பவே வருத்தத்தை ஏற்படுத்த ஆரம்பிக்குது. அதுவே நாட்கள் போக போக அவங்க மேல ஒரு வித வெறுப்பையும் உண்டாக்க ஆரம்பிக்குது. இந்த நேரத்துல தான் தன்னுடைய கோபத்தை தீர்த்துக்க அவங்கள ஏதாவது செஞ்சே ஆகணும் அப்படின்னு முடிவெடுத்த டேனியல் டீனாவுடைய வீட்டுல ஆள் இல்லாத நேரமா பார்த்து அவங்களுடைய வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கான். அப்படி நுழைஞ்சவன் அங்க பேஸ்மெண்ட்ல அந்த வீட்டுடைய ரெனோவேஷன் அப்ப உருவாகி இருந்த அந்த சின்ன ஹோல்குள்ள போய் பதுங்க ஆரம்பிக்கிறான். அது மட்டும் இல்ல, அந்த ரெண்டு பொண்ணுகளுடைய கெட்ட நேரமும் என்னவோ அன்னைக்கு அப்படின்னு பார்த்து அவங்களுடைய அம்மா கிட்ட பேசணும் அப்படின்னு அந்த பேஸ்மெண்ட்டுக்கு வந்து நம்ம பார்ட் 1ல பார்த்த மாதிரி ஓஜா போர்டை வச்சு அதை பிளே பண்ணிருக்காங்க. இத அதே பேஸ்மெண்ட்ல அவங்களுக்கு பின்னாடி பதுங்கி இருந்து பார்த்த டேனியல் தனக்கு சாதகமா பயன்படுத்திக்க முடிவெடுக்கிறான். எஸ், டீனா மற்றும் கெரனுக்கு கேட்ட அந்த சத்தம், அந்த மாதிரி நாக் பண்றது, அவங்களுடைய அம்மாவுடைய ட்ரெஸ்ஸை திருடுறது, இரவு நேரங்கள்ல சிரிக்கிற மாதிரியான சத்தம், அழுகிற மாதிரியான சத்தம், வீட்டுக்குள்ள நடக்கிற மாதிரியான கேட்ட சத்தம் எல்லாமே அவங்க நினைச்ச மாதிரி பேயோ ஆவியோ கிடையாது. இது எல்லாத்தையுமே செஞ்சது அந்த டேனியல் தான். அது மட்டும் இல்ல, தான் இப்படி செய்யும் பொழுது அந்த பொண்ணுங்க பயப்படுறது அவனுக்கு ரொம்பவே சந்தோஷத்தை கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லி தன்னுடைய கன்ஃபெஷனை அங்க முடிக்கிறான். ஆனா இதுக்கப்புறமாவும் இவன் அடங்கல. உண்மையில நடந்தது. அத்துமீறி இன்னொருத்தங்களுடைய வீட்டுக்குள்ள நுழைஞ்சு அவங்கள தாக்க முற்பட்ட குற்றத்திற்காக டேனியல் கைது செய்யப்படுறான். அவனுக்கு முறையான மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் கொடுத்து அவனை ஜூவினல் ஜெயில அடைக்கிறாங்க. கிட்டத்தட்ட 10 மாச சிறை தண்டனைக்கு அப்புறமா அவன் பரோல்ல வெளியே வரான். அப்படி வந்த அவன் திரும்பவுமே சின்ன சின்ன பெட்டி கிரைம்ஸ்ல ஈடுபட ஆரம்பிக்கிறான். அப்படிதான் டிசம்பர் 1, 1987 அன்னைக்கு அவனுடைய வீட்டு பக்கத்துல வாழ்ந்துட்டு வந்த நெய்பருடைய வீட்டுக்குள்ள நுழைஞ்சவன் அந்த வீட்டுல இருந்த பிரெக்னன்ட் உமன் அப்படின்னு கூட பார்க்காம அவங்கள சீரழிச்சு
பாயிண்ட் பிளாங்க் ரேஞ்சில் கொடூரமா ஷூட் பண்ணி கொலை பண்ணியிருக்கான். ஆல்சோ அதே வீட்டில் விளையாடிட்டு இருந்த அவங்களுடைய பசங்களான அபிகெயில் மற்றும் வில்லியமையும் அதே மாதிரி கொடூரமா கொலை பண்ணியிருக்கான். பின்னாட்களில் நடந்த விசாரணையில அவன் அந்த கன்னை ஒரு வீட்டில இருந்து திருடி இருக்கான் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்படுது. ஸோ கிரைம் சீன்ல கலெக்ட் பண்ணப்பட்ட எவிடன்ஸ் எல்லாமே டேனியலுக்கு அப்படியே அகேன்ஸ்டா இருந்ததுனால கோர்ட் அவனுக்கு லைஃப் சென்டென்ஸ் கொடுத்து தீர்ப்பளிக்குது. அண்ட் இன்னைக்குமே அவன் ஜெயில கம்பிக்கு பின்னாடி தான் தன்னுடைய வாழ்க்கையை கழிச்சிட்டு இருக்கான். நம்ம எப்பவுமே சொல்ற மாதிரி இந்த கேஸ்லயுமே பேட் பேரண்டிங் தான் ஒரு மிகப்பெரிய ரோலை பிளே பண்ணிருக்கு. அதனால எக்காரணத்தை கொண்டுமே பேரண்ட்ஸ் கணவன் மனைவிக்குள்ள வர்ற எந்த ஒரு சண்டையா இருந்தாலுமே அதை எக்காரணத்தை கொண்டும் உங்களுடைய குழந்தைங்க முன்னாடி காட்டிக்காதீங்க. பிகாஸ் உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்க தான் முதல் உலகம். நல்லதோ கெட்டதோ அதை அவங்க உங்ககிட்ட இருந்து தான் முதல்ல கத்துக்க ஆரம்பிப்பாங்க அப்படிங்கறத எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மை டியர் எஸ்டிஏ ஹெட் இன்வெஸ்டிகேட்டர்ஸ், ஹாரரா ஆரம்பிச்ச இந்த கேஸ் இப்படி முடியும் அப்படின்னு கெஸ் பண்ணீங்களா? அப்படி கெஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். அடுத்தது என்ன கேஸ் என்ன டாபிக்ல வீடியோ வேணும் அப்படிங்கறதையுமே கீழே கமெண்ட் பண்ணுங்க. வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய். ஆனா பேய் சூப்பர், நல்லா இல்ல. இருந்துச்சு. ஆமா ஆமா, எதுக்கு பேய் இதெல்லாம் போட்டு பயமுறுத்துறாரு? அதான் அவன் அந்த மாதிரி அவங்கள இது பண்ணனே பண்ணியிருக்கான், பழி வாங்கணும் டார்ச்சர் பண்ணியிருக்கான். அது அவன் இதுவே இருந்திருக்கு. இவ நம்மளை விட்டுட்டு போயிட்டாளா, இவன் மட்டும் நிம்மதியா இருந்துருவாளா அப்படின்னு இவன் அதாவது வேற மாதிரி கிட்டத்தட்ட சைக்கோத்தனமா அட்டாக் பண்ணியிருக்கான். அது கரெக்டா அவங்க மாட்டிக்கிட்டாங்க. அதுல ஜெயிலுக்கு போயிட்டு வந்து திருந்தவே இல்ல. அதான் அது திரும்பி இன்னும் மோசமாயிட்டான். ஜெயிலுக்கு போய் அங்க இன்னும் திரும்பி மோசமாயி வருவான்னு பார்த்தா அதெல்லாம் எந்த ஜெயிலுக்கு போறவங்க யாருமே மேக்சிமம் திருந்த மாட்டாங்க. திரும்பியும் இன்னும் தைரியம் மோசமா வந்துரும். தான் ஆவாங்க. தைரியம் வந்துரும், பாத்துக்கலாம் அப்படின்னு. உண்மையா பயமா இருந்தது. இந்த ஆமா. பிக்கெல்லாம் எனக்கு பயமா இருந்தது. உண்மையா நான் நீ எதிர்பார்க்கல. பார்த்து கத்துற பார்த்து உனக்கு பேய் பிடிச்ச மாதிரி எனக்கு பயமா இருக்கு. நம்ம இன்ட்ரெஸ்டிங்கா பாத்துட்டு இருக்கோம். ஆமா, ஒரு பேய் ஸ்டோரியில வந்து பேயை காட்டாம நீ வெறுமனையா ஸ்டோரி போட்டோம்னா அது இன்ட்ரெஸ்டிங்காவே இருக்காது. புரியுது, அந்த இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு இதுல இவங்க ஃபுல்லா ஹாரர் படமா பார்ப்பாங்க, ஆனா பேயை பார்த்து பயப்படுவாங்க. இது என்ன கணக்குன்னே தெரியாது. அப்போ ஹாரர் படமே பார்க்க கூடாது, ஹாரர் ஸ்டோரி கேட்க கூடாது. பிடிக்கும், ஆனா பார்க்க மாட்டேன். படம் ஓடுச்சு அப்போ பேசாம இருக்கணும். அப்போ வேற ஏதாவது படம் போனதுக்கு அப்புறம் உட்காந்து படம் அதுக்கு பார்க்காம இருக்கணும். ஓகே, என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்